பிரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றுக்கு நாம் பார்த்த வேத பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நமக்கு அருளிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதுங்கிறத குறித்து பார்த்தோம். இதை பார்க்கும்போது முக்கியமாக நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத முதலாவதாக பார்த்தோம் இல்லையா? அது இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதல்ங்கிறது ஒரு பெரிய டாபிக். அதை நம்ம ஒரே நாளில் பார்க்க முடியாது. அதனால அதை பிரித்து வருகிற நாட்கள்லையும் பார்ப்போம். இன்றைக்கு இந்த இளைப்பாறுதலை குறித்த அடிப்படையான வசனங்களை நம்ம பார்க்கலாம். இந்த இளைப்பாறுதல்ங்கிறது நமக்கு எதில் தேவைப்படுது? அதை நம்ம வேதாகமத்தில் சில வசனங்களை வைத்து பார்க்கணுன்னா, சங்கீதம் 116 அதிகாரம் 7 வசனம் இதை நம்மளுக்கு தெளிவாக காண்பிக்குது. என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. அப்போ இளைப்பாறுதல் நமக்கு அடிப்படையாக எதில் தேவைப்படுது? நம்முடைய ஆத்மாவுக்கே இந்த இளைப்பாறுதல் தேவைன்னு பல வசனங்கள் நம்மளுக்கு காண்பிக்குது. எரேமியா 6 அதிகாரம் 16 வசனம் எடுத்துட்டோம்னா கூட முக்கியமாக நடுவில் இருக்க பகுதி சொல்லுது, அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவரே என்ன சொல்றாரு? ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். அப்போ இளைப்பாறுதல்ங்கிறது மெயினாக நம்முடைய ஆத்மாவுக்கு தேவைப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த இளைப்பாறுதல் எப்படி கிடைக்குது? நம்ம சங்கீதம் 116 ஆல்ரெடி பார்த்தபடி கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் போது அப்போது கர்த்தர் இடத்துலேருந்து தான் நம்மளுக்கு இந்த இளைப்பாறுதல் கிடைக்குதுன்னு தெரியுது. அதை நம்மளுக்கு இன்னும் குறிப்பாக பார்க்கணுன்னா யாத்ராகமம் 33 அதிகாரம் 14 வசனம் காண்பிக்குது, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இந்த வசனம் நம்மளுக்கு இன்னும் தெளிவுபடுத்துது இல்லையா? நம்முடைய இளைப்பாறுதல் எங்கே இருக்குது? ஆண்டோடைய சமூகத்தில் நாம் எங்கே செல்லும் போதும் ஆண்டோடைய சமூகம் நம்ம கூட இருந்தால் அதுவே நம்முடைய ஆத்மாவுக்கான இளைப்பாறுதல். அப்படி ஆண்டோடைய பிரசன்னத்தில் தான் நம்முடைய ஆத்மாவுக்கு அந்த இளைப்பாறுதல் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்குது. அப்போது நாம் இந்த பூமியில் படைக்கப்பட்ட போது, அதாவது இந்த உலகத்தில் ஆதாமும் ஏவாளும் முதல் மனிதர்களாக படைக்கப்பட்டாங்க இல்லையா? அவங்க படைக்கப்பட்ட போது தேவனுடைய சமூகத்திலேயே இருந்தாங்க. அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய சமூகத்தில் தான் பாதுகாக்கப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ளார இளைப்பாறுதல் இருந்தது. அந்த இளைப்பாறுதலை அவங்க இழந்து போனாங்க. எதனால்? பாவத்தில் விழுந்ததுனால. அந்த இளைப்பாறுதலிருந்து வெளியேறுகிற ஒரு அடையாளம் தான் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவங்க வெளியேறுகிறது. அப்படி அந்த இளைப்பாறுதலை அவங்க இழந்து போனாங்க. இழந்து போன அந்த இளைப்பாறுதலை ஆண்டவர் திருப்பியும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால முக்கியமாக அவங்கள பாவத்திலேருந்து வெளியெடுத்தாதான் அந்த இளைப்பாறுதல் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு சமாதானம் தேவை. அப்படி அந்த பாவத்திலேருந்து வெளியெடுக்க வழிநடத்துறதுக்கு தான் ஆண்டவர் பல காரியங்களை திட்டம் பண்ணாரு. அப்போது அந்த இஸ்ரவேலர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த கானான் தேசம் ஒரு இளைப்பாறுதலாக இருந்தது இல்லையா? அது எதற்கு திருஷ்டாந்தமாக இருக்கு? இப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்களாகிய நமக்கு பரலோக கானான் வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். ஏன்னா அதுதான் தேவனுடைய சமூகம். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு இந்த இளைப்பாறுதல் தேவனுடைய சமூகத்தில் அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முறையில் சரியாக நமக்கு வந்து சேரணும் இல்லையா? அப்படி தேவன் நம்மீது பிரியம் கொண்டு நாம் பாவத்திலேருந்து விழுந்ததுலேருந்து விடுபடணுங்கிறதுக்காக நம்மளை இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நடத்தணும்னு நினைக்கிறாரு. எப்படி அன்றைக்கு அந்த இஸ்ரவேலர்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளார பிரவேசிக்கிறதுக்கு ஆண்டவர் வனாந்தத்தில் வழிநடத்திட்டு போனார், அதே போல் தான் இப்போது நம்ம இந்த வாழ்க்கையில் வழிநடத்தி கொண்டு போகப்பட்டு இருக்கோம். இந்த இளைப்பாறுதல் எப்படி இருக்கணுங்கிறது குறித்தும் நம்மளுக்கு சில வசனங்கள் காண்பிக்குது. முக்கியமாக யோசுவா 21 அதிகாரம் 44 வசனம் எடுத்துட்டோம்னா, கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அப்போ இளைப்பாறுதல்ங்கிறது எப்படி இருக்கணும்? யுத்தம் இல்லாமல் இருக்கணும். அதாவது பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா யுத்த களம்ங்கிறது ஒரு சமாதானம் இல்லாமல் கலகத்தோடவும் சச்சரவுகளோடவும் பதற்றத்தோடவும் காணப்படுகிற நிலையாக இருக்குது.
அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு சமாதானத்தோடு இருக்கிறது தான் அந்த இளைப்பாறுதலுக்கான மெய்யான அடையாளமாக இருக்குது. அந்த சமாதானம் நமக்குள்ளே இருக்கும்போது தான் இளைப்பாறுதலும் முழுமையாக இருக்குது. அப்போது இளைப்பாறுதல்ங்கிறது என்னங்கிறது நமக்கு இந்த அடிப்படையான காரியங்கள் உணர்த்துது இல்லையா? முதலாவதாக நமக்கு ஆத்மாவில் தான் இளைப்பாறுதல் தேவைப்படுது. அந்த இளைப்பாறுதல் எங்கே இருக்குது? தேவனுடைய பிரசன்னம், அவருடைய சமூகத்தில் இருக்கு. இந்த இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்கிறதற்கு நாம் தேவனோடு நெருங்கணும், பாவத்திலிருந்து விடுபடணும். அப்படி விடுபடும் போது நமக்கு சமாதானத்தோட ஒரு இளைப்பாறுதல் இருக்கணும். ஏன்னா அந்த சமாதானம் முழுமையாக காண்பிக்கப்படும் போது தான் அந்த இளைப்பாறுதலும் முழுமையாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இந்த பகுதிகள் மூலமாக ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இளைப்பாறுதலை குறித்து இவ்வளவு விளக்கமாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்களே தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த இளைப்பாறுதல் எங்கள் ஆத்மாவுக்கு தேவைப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் அது உங்களுடைய சமூகத்திலேயே இருக்கு. அந்த சமூகத்தில் நாங்கள் இந்த இளைப்பாறுதலை சமாதானத்தோடு பெற்றுக்கொள்கிறதற்கு நீங்கள் எங்களுக்கு வழிகளை உண்டு பண்ணியிருக்கீங்கிறத எங்களுக்கு காண்பிக்கிறீங்க தகப்பனே. இதை அறிந்தவர்களாய் நீர் நடத்தும் வழியில சென்று நாங்கள் இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளணும். இன்னும் இதை பற்றி அதிகமாய் அறிந்து கொள்ளணும் தகப்பனே. அதற்கு ஏதுவாய் நீங்க எங்களை வழிநடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.